Hello everyone, this is Gautami. Welcome to my YouTube channel. Thank you for your support in growing our community. This motivates me to upload more videos. Keep encouraging by sharing, liking, and subscribing with your family and friends. Your help means a lot to us. Let's begin the session. So, இங்க பாத்தீங்களா servlet config interface என்ற ஒரு கான்செப்ட் லேர்ன் பண்ண போறோம். This interface is used to read initial parameters. Initial parameter read means dynamic values கொடுக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு values ஏதாவது ஒரு வேரியபிளுக்கு டைனமிக் வேல்யூஸ் கொடுக்கணும். ஒரு சம் வேல்யூஸ் டிஃபால்ட்டா சம் வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணணும். அது எங்க இனிஷியலைஸ் பண்றோம்னா நம்ம கிட்ட ஆல்ரெடி ஒரு web.xml ஃபைல் நம்மளோட சர்வ்லெட் ரன் பண்ணும்போது இந்த ஃபைல் கிரியேட் ஆகும். ஆனா இந்த சர்வ்லெட் கான்ஃபிக் இன்டர்ஃபேஸ்ன்றது பர்டிகுலர் சர்வ்லெட்டுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது. நீங்க கொடுக்க போற வேல்யூஸ் அந்த பர்டிகுலர் சர்வ்லெட்டுக்கு மட்டும்தான் யூஸ் ஆக போகுது. அதுவே நீங்க சர்வ்லெட் கான்டெக்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன்ல எத்தனை சர்வ்லெட்ஸ் இருக்குமோ அந்த சர்வ்லெட்ஸ்ல இருக்கிற எல்லா பாராமீட்டர்ஸுக்கு வேல்யூஸ்ன்றது அசைன் ஆயிடும். So this interface is used to read context parameters globally means everywhere. உங்களோட அப்ளிகேஷன்ல எத்தனை சர்வ்லெட்ஸ் இருக்குமோ அத்தனை சர்வ்லெட்ஸ்ல நீங்க அந்த பாராமீட்டரோ ஆப்ஜெக்டோ யூஸ் பண்ணும்போது அந்த பாராமீட்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வேல்யூஸ்ன்றது அசைன் ஆயிடும். ஓகேவா? சோ இந்த ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சிச்சா? சர்வ்லெட் கான்ஃபிக்ன்றது பர்டிகுலர் சர்வ்லெட்டுக்கு மட்டும்தான் இனிஷியல் பாராமீட்டர்ஸ் அசைன் ரீட் பண்ணிக்கும். அது சர்வ்லெட் கான்டெக்ஸ்ட்ன்றது என்னதுன்னா எத்தனை சர்வ்லெட்ஸ் இருக்குமோ உங்களோட அப்ளிகேஷன்ல அத்தனை இதுல பாராமீட்டர்ஸுக்கு வேல்யூஸ் ரீட் பண்ணிக்கும். ஓகேவா? சோ இந்த டூ பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்புறமா நான் ஒரு லாகின் அப்ளிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்றேமா. நம்ம வந்துட்டு ஆல்ரெடி நம்ம ஒன்னு படிச்சிருக்கிறோம். ஃபார்ம்ல இந்த டேட்டா ரீட் பண்ணி ப்ரௌசர்ல டிஸ்பிளே பண்றது எப்படின்னு மட்டும்தான் நம்ம பார்த்திருக்கிறது. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ஒரு ஃபார்ம்ல இருக்கிற டேட்டா ரீட் பண்ணி அந்த டேட்டா இருந்துச்சுன்னா நம்ம டேபிள் ஃபார்மேட்ல டிஸ்பிளே பண்றோம். இல்லைன்னா நம்ம என்ன பண்றோம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அந்த ரிஜிஸ்டரும் நம்ம வந்துட்டு இப்போ எதனா ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம்னா நம்ம முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிக்கிறோம். அந்த ஃபார்ம்ல யார் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி ரிஜிஸ்டர் பண்றாங்களோ அந்த ஃபார்ம்ல கொடுத்துருக்க எல்லா டீடைல்ஸ் டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணிக்கணும். கரெக்டா? சோ அது எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றோம். லாகின் அப்ளிகேஷன் நம்ம டெவலப் பண்ண போறோம். சோ அதை டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டூ கான்செப்ட்ஸ்க்கு ரிலேட்டட் ப்ரோக்ராமிங் எழுதிடலாம். சோ எக்லிப்ஸ் ஓபன் பண்ணிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா ஒரு சர்வ்லெட் கிரியேட் பண்ண போறேன். ஜஸ்ட் எப்படி கிரியேட் பண்றீங்களா டைனமிக் வெப் மேல ரைட் கிளிக் கொடுத்துட்டு நியூ சர்வ்லெட் கொடுங்க. இந்த சர்வ்லெட் மேல நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் கிவ் யுவர் சர்வ்லெட் நேம். இதான உங்களோட இஷ்டம். நம்ம இன்னைக்கு என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்னா சர்வ்லெட் கான்ஃபிக் கொடுத்துட்டு இருக்கிறதுனால நான் அந்த மாதிரி ரிலேட்டட் நேமே கொடுத்துறேன். சர்வ்லெட் கான்ஃபிக். ஸோ நேம் கொடுத்தாச்சு. ஸோ சிம்பிளி கிளிக் ஆன் த ஃபினிஷர். ஸோ இது கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு ஒரு டிஃபால்ட் ஸ்ட்ரக்சர்ன்றது வந்துடும். அதுல நம்மளுக்கு தேவை இல்லாதது எல்லாமே ரிமூவ் பண்ணிடுங்க. இது எல்லாமே நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அது வச்சுக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ரொம்ப கன்ஃபியூஷன்ஸே இருக்கும். ஸோ ரிமூவ் தட் அன்வான்டட் திங்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே டிலீட் பண்ணிடுங்க. ஓகே? ஸோ இது ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்றேன் இது கான்ஃபிக் சர்வ்லெட் கான்ஃபிக்னா நம்ம அப்ளிகேஷன்ல பர்டிகுலர் சர்வ்லெட்டுக்கு மட்டும்தான் பாராமீட்டர்ஸ் ரீட் பண்றதுக்காகும். எங்கிலிருந்து web.xml தான் ரீட் பண்றதுக்காகும். அந்த web.xml ஃபைல் நம்மளுக்கு எங்க இருக்குமோ நம்மளுக்கு தெரியும். டைனமிக் வெப் உள்ள நம்மளுக்கு எஸ்ஆர்சி உள்ள மெயின் உள்ள வெப் ஆப்ஸ் உள்ள இங்க வெப் இன்ஃபர்மேஷன் உள்ள web.xml இருக்கு பாத்தீங்களா? இந்த web.xml நீங்க இனிஷியலைஸ் பண்ணிக்கணும் உங்களோட பாராமீட்டர்ஸ். அதை ஓபன் பண்ணிக்கிட்டு நீங்க யூ ஷுட் கிரியேட் அ சர்வ்லெட். ஓகேவா? சோ ஒரு சர்வ்லெட் கிரியேட் பண்ணிக்கிட்டு ஒரு மெயின் சர்வ்லெட் இருக்கணுமா நம்மளோட இதுல. சோ இங்க பாத்தீங்கன்னா திஸ் இஸ் அ மெயின் ஒரு ரூட் இருக்கணும். ஒரு ரூட் டேக் கம்பல்சரி இருக்கணும் நம்மளுக்கு. சோ இதுல உள்ள நீங்க யூஸ் பண்ண போறது இனிஷியல் பாராமீட்டர்ஸ். சோ அதுக்காக கஸ்டமைஸ்டு டேக்ஸ் நம்ம இங்க யூஸ் பண்றது. சோ init பாராமீட்டர் கொடுத்துட்டு நம்ம வேல்யூஸ் கொடுக்க போறோம். இங்க பாருங்க இந்த வெப் ஆப் உள்ள ஐம் கிரியேட்டிங் கிரியேட் அ சர்வ்லெட். ஃபர்ஸ்ட் சர்வ்லெட் கிரியேட் பண்ணுங்க. டேக்ஸ் ஃபர்ஸ்ட் நம்மளோட கஸ்டமைஸ்டு டேக்ஸ் சர்வ்லெட் கிரியேட் பண்றீங்க. இந்த சர்வ்லெட் உள்ள உங்களோட சர்வ்லெட் கிளாஸ் நேம் பட் இங்க எரர் மாதிரி வருதுமா. child elements are missing from the element servlet. The following elements are expected. Okay. So அதான்
வரும். பட் நம்ம ஆல்ரெடி இதுல உள்ள சைல்டு கிளாஸஸ் எழுதணும். அதுக்காக தான் அந்த மாதிரி எரர் கொடுக்குது. இது பேரண்ட், இது ரூட் இல்லையா, இந்த ரூட் உள்ள கம்பல்சரி சைல்ட்ஸ் இருந்தா மட்டும்தான் நம்ம கொடுக்கறதுக்காக, இல்லைன்னா நம்மளுக்கு எரர் மாதிரி வருது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், சர்வ்லெட் கிளாஸ் கொடுத்துட்றோமா. ஸோ சர்வ்லெட் இப்போ பாருங்க அந்த எரர் க்ளோஸ் ஆயிடும். சர்வ்லெட் கிளாஸ்ன்னு கொடுங்க, கிளாஸ். இப்போ பாருங்க இது ஆயிடுச்சு. இது உள்ள நீங்க டிஸ்கிரிப்ஷன் எழுதணும். ஸோ நான் நீங்க என்ன பண்ணேன்னா என்னோட சர்வ்லெட் கிளாஸோட இது நேம் கொடுத்துட்றேன். சர்வ்லெட் கான்ஃபிக்ன்ற ஃபைல் நேம் கொடுத்துட்டேன் நான். ஸோ நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா எஸ் மேம். சோ இங்க பாத்தீங்களா அவங்க என்ன சொன்னாங்கன்னா கண்டிப்பா ஒரு நேம் இருக்கணும், பாருங்க எலிமெண்ட் இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி இதுக்கு டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்கணும். அது சேமா இருக்கலாம், டிஃப்ரெண்டா இருக்கலாம். சோ கண்டிப்பா சர்வ்லெட்ன்றது கிரியேட் பண்ணிட்டீங்க. சோ இது இல்லன்னா கூட நம்ம டைரக்டா என்ன பண்ணலாம்னா இனிட் பேராம்ஸ் கிரியேட் பண்ணிடலாம். சோ இப்போ இங்க நமக்கு ஆல்ரெடி இங்க ரூட் டேக் இருக்கிறதுனால நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு இது ரூட் டேக்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம இது இல்லாம கூட நம்ம டைரக்டா இனிட் பேராம்ஸ் கிரியேட் பண்ணலாமா. சோ பாருங்க சர்வ்லெட் கிளாஸ் எலிமெண்ட் கண்டைன்ஸ் த ஃபுல்லி குவாலிஃபைட் கிளாஸ் நேம் ஆஃப் த சர்வ்லெட். சோ நீங்க கொடுத்திருக்கிற நேமுக்கு இந்த நேமுக்கு யூ ஆர் கிவிங் த டிஸ்கிரிப்ஷன். ஓகேவா. சோ இந்த மாதிரி தான் நம்ம எழுதணும். ஒரு இது ஒரு நேம் கொடுத்துட்டு இருக்கிறோம்னா அதுக்கு டிஸ்கிரைப் பண்ற மாதிரி நீங்க கொடுக்கணும். ஓகேவா. திஸ் இஸ் கம்பல்சரி. இது ரூட் பேரண்ட் கிளாஸ் ஆச்சுன்னா, பேரண்ட் டேக் ஆச்சுன்னா அந்த பேரண்ட் டேக் உள்ள கம்பல்சரி இந்த மாதிரி ஒரு நேம் மீன்ஸ் கீ வேல்யூ பேர் மாதிரி கம்பல்சரி கொடுக்கணும் அது உள்ள. ஓகேவா. சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஐ அம் ஜஸ்ட் கிரியேட்டிங் init parameters. சோ init param. சோ இது உள்ள ஓப்பனிங் டேக் அண்ட் க்ளோசிங் தான். இது ட்ரீட் பண்றது எப்படி பேரண்ட் மாதிரி ட்ரீட் ஆகும். சோ இப்போ நான் என்ன கொடுக்கணும்னா யூசர் நேம் அப்புறமா அந்த யூசர் நேமோட வேல்யூ கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சோ கண்டிப்பா init paramல நம்ம யூஸ் பண்ண போற டேக் என்னதுன்னா param name என்ன கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. you want to give it like a user name. ஓகேவா. யூசர் நேம். சோ இப்போ இந்த வேல்யூ இந்த நேமுக்கு நீங்க கண்டிப்பா வேல்யூ கொடுக்கணும். சோ யூஸ் param வேல்யூ கொடுங்க. என்ன வேல்யூ கொடுக்கணுமோ அந்த வேல்யூ கொடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு admin என்ற வேல்யூ கொடுத்துறேன். சோ இப்போ வந்துட்டு இந்த param மீன்ஸ் இந்த init paramன்றது அந்த பர்டிகுலர் சர்வ்லெட்டுக்கு மட்டும்தான் ஆட் ஆகுமா. this param will be added for that particular சர்வ்லெட் மட்டும்தான். சோ வேணும்னா நீங்க எத்தனை நேம் அண்ட் வேல்யூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் கம்பல்சரி இந்த டேக் உள்ள திரும்பி இன்னொரு டேக் யூஸ் பண்ணி இந்த டூ கொடுத்துதான் ஆகணும். சோ ஒன்ஸ் இதை ஆட் பண்ணிட்டு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும், இந்த நேம்ஸ் உங்களோட சர்வ்லெட்ல ஆட் பண்ணிக்கணும். எப்படி நீங்க இங்க கொடுத்திருக்கிற டேட்டா ரீட் பண்ணிக்கிறாங்க. சோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் கிரியேட் an ஆப்ஜெக்ட் ஃபார் திஸ் சர்வ்லெட். எங்க do get இதுல ஃபர்ஸ்ட் நீங்க browser கனெக்ட் பண்றதுக்காக ட்ரை பண்ணுங்க. So print writer out is equal to response dot get writer function. ஓகேவா. get writer function. So நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண கனெக்ஷனுக்காக ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இங்க இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே இதுல உள்ள இருக்கும், நம்மளுக்கு தெரியாம இருக்கலாம். பட் இங்க ட்ராப் டவுன் கிளிக் பண்ணீங்கன்னா எல்லாம் என்ன பேக்கேஜஸ் நீங்க டவுன்லோட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே இங்க டிஸ்பிளே ஆயிடும். ஸோ இப்போ இது ஒன்ஸ் இது ஆச்சுனப்ப நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அதுலேருந்து வந்து web.xml ஃபைல் இது நம்ம எல்லாமே ரீட் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு கிரியேட் அ ஆப்ஜெக்ட் ஃபார் தட் சர்வ்லெட் கான்ஃபிக். ஸோ சர்வ்லெட் கான்ஃபிக். ஓகே. ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. நான் கான்ஃபிக் ஆப்ஜெக்ட் நேம் கான்ஃபிக். ஸோ யூ ஹாவ் டு கிரியேட் அ கெட் சர்வ்லெட். இது என்னதுமா, இது என்ன தெரியுதா உங்களுக்கு, get servlet config. how to typecast மாதிரி சொல்றதுமா. so usually நம்ம java xல வந்துட்டு நம்ம டைரக்டா get servlet config ன்னு இருக்குமா. ஆக்சுவலா இந்த ஜகார்ட்டான்றது ஆக்சுவலா ஜாவா எக்ஸ்ல இருந்து ஜகார்ட்டா இதுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. சோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா கோட்ல கூட சேஞ்சஸ் நடந்திருக்கு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீங்க ஜெனரிக் சர்வ்லெட் கிரியேட் பண்ணும்போது ஜெனரிக் சர்வ்லெட் கிளாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம. சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சர்வ்லெட் கான்ஃபிகருக்கு டைப் காஸ்ட் பண்ணிட்டோம். டைப் காஸ்ட் பண்ணிட்டு நம்ம web.xml ஃபைல்ல இருந்து யூசர் நேமோட டேட்டா ரீட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேவா. சோ அது ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. மீன்ஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. string user name is equal to
இந்த ஆப்ஜெக்ட் மூலமா தான் நம்ம ரீட் பண்றதுக்காகும். ஸோ config டாட் கெட் இனிஷியல் பேராமீட்டர்ஸ், கெட் இனிட் பேராமீட்டர்ஸ். அந்த பேராமீட்டருக்கு என்னமா வேல்யூ கொடுத்துருக்கீங்க நீங்க அங்க? வாட் இஸ் த நேம் தட் யூ ஹேவ் கிவன் தேர்? யூசர் நேம், கரெக்டா? ஸோ யூசர் நேம். இந்த web.xml நீங்க என்ன நேம் கொடுத்துருக்கீங்க? யூசர் நேம். எப்படி இருக்கோ அது அப்படியே கொடுக்கணும். ஸோ கிவ் த கேபிட்டல் யூ. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஸோ ரீட் பண்ணிக்கிட்டு இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிச்சு. இப்போ நம்ம அது அவுட்புட்டா பிரிண்ட் பண்ணோம் ப்ரௌசர்ல. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு எந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி பிரிண்ட் ப்ரௌசர்ல பிரிண்ட் பண்ண அவுட் ஆப்ஜெக்ட். ஸோ அவுட் டாட் println. ஸோ யூசர் நேம் இல்லையா, நான் ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி எழுதிடுறேன். யூசர் நேம். ஸோ எந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கீங்க? இந்த ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் பண்ணிருக்கீங்க. அந்த ஆப்ஜெக்ட் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இது ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ நீங்க வேணுமானா சம் அதர் இந்த வெப் டாட்ல இன்னும் சம் அதர் லைக் இப்போ பாஸ்வேர்ட் வேணுமா பாஸ்வேர்டு, இமெயில் அட்ரஸ் வேணுமா இமெயில் அட்ரஸ், எல்லாமே இந்த செட் கம்ப்ளீட்டா எழுதிக்கணும். ஜஸ்ட் நேமும் வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அப்போ சேஞ்ச் பண்ணிக்கிட்ட அப்புறமா வெரி சிம்பிள், அந்த டேட்டா நீங்க கேதர் பண்ணிக்கிறீங்க. இந்த ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி திரும்பி பிரிண்ட் பண்றீங்க. சேம் ப்ராசஸ். ஸோ இப்போ எல்லாமே நடந்துட்டு அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ஃபைல் ரன் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஜஸ்ட் ரைட் கிளிக், ரன் ஆஸ், run on server. So servlet has been modified but is still save பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டு அது கூட சேவ் பண்ணணும். ஸோ எல்லாமே சேவ் பண்ணிட்டு ஐ எம் ஜஸ்ட் யூசிங் பாருங்க Tomcat 10.1 servlet at local host கிளிக் பண்ணிக்கிட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இது ரன் ஆயிட்டு எந்த எரர்ஸ் இல்லைன்னா ரன் ஆயிட்டு நம்மளோட ப்ரௌசர்ல ஓப்பன் ஆகும் வித் யூசர் நேம். நம்ம என்ன யூசர் நேம் அங்க கொடுத்துருக்கிறோமோ யூசர் நேம்ல வந்திருக்கணும். பட் இங்க வரல, சம்திங் எக்ஸெப்ஷன் ரிப்போர்ட் அண்ட் வருது. The full stack trace of the root cause is available in the server logs. So error mari kaatuduma. Standard wrapper is unnamed module of data. URL class loader. Servlet config is in unnamed module of loader. Servlet config andradhu unnamed ah irukku. ஒன் செகண்ட் ஒன் ஜஸ்ட் செக் பண்ணிட்டு இருக்கேன். ஜகார்டா சேஞ்ச் பண்ணிருக்கேன், பார்க்கலாம். எஸ்மா. ஸோ இங்க பாத்தீங்களா யூசர் நேம் அட்வின் மீன்ஸ் இங்க என்ன பண்ணிருக்கேன் நான், நீங்க பாருங்களேன். சிம்பிளா இந்த சர்வ்லெட் கான்ஃபிக்ன்றது யூஸ்வலி இது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்றோமா. எப்பனா இது ஜாவா எக்ஸா இருக்கும் போது, இப்போ இந்த ஜாவா எக்ஸ்ன்றது ஜகார்டா சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன்னா சர்வெட் உள்ள இருக்கிற இந்த கிளாஸுக்கு தான் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறேன்ற மாதிரி டிஃபைன் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஜகார்டா டாட் சர்வ்லெட் டாட் சர்வர்லெட் கான்ஃபிகர் இந்த கிளாஸுக்கு இது எங்க வந்துட்டு இருக்கிறேன்னா இந்த மாடியூல் இந்த வந்துட்டு இருக்குன்ற மாதிரி நான் டிஃபைன் பண்ணிட்டேமா. ஸோ இதை டிஃபைன் பண்ணிட்டு நான் இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். சோ இங்க யூசர் நேம் என்ன வேல்யூ கொடுத்திருக்கீங்க? யூசர் நேம் ஆனது நீங்க டெக்ஸ்ட். இந்த யூசர் நேம் நீங்க என்ன வேல்யூ கொடுத்திருக்கீங்க? இந்த web.xml இந்த அட்மின்ன்றது தான். சோ எங்களோட ப்ரௌசர்ல பாருங்க உங்க அவுட்புட் இங்க வந்திருக்கு, அட்மின் வந்திருக்கு. சோ அதே மாதிரி நீங்க டிஃபரெண்ட் இது கூட பண்ணலாம். சோ இப்போ இதுவே நான் இப்ப பாஸ்வேர்ட் கூட கிரியேட் பண்ண போறேன். சேம் இதை காப்பி பண்ணிக்கோங்க, இது பேஸ்ட் பண்ணிட்டு இங்க பாருங்க பாஸ்வேர்ட் கொடுங்க. பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு இங்க சம் அதர் வேல்யூ கூட நீங்க கொடுங்க. நான் ரூட் அண்ட் கொடுத்துறேன். ரூட் அண்ட் கொடுத்துட்டேன். சோ இப்போ இந்த வேல்யூ கூட நீங்க ப்ரௌசர்ல டிஸ்ப்ளே பண்ணலாம். எப்படி? சோ இதுக்கு சேவ் பண்ணிட்டு வாங்க. சேம் அதே மாதிரி அந்த பாஸ்வேர்ட் எடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த 2 லைன்ஸ் ஆஃப் கோட் காப்பி பண்ணிக்கிட்டு பேஸ்ட் பண்ணுங்க. இப்போ பாஸ்வேர்ட்ன்றது அந்த web.xml ஃபைல்ல இருக்கிற டேட்டா எடுத்துன்னு வந்து இதுல ஸ்டோர் பண்ணணும். அது என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேமோட டேட்டா தான் நீங்க ரீட் பண்றதுக்காக பாஸ்வேர்ட். ஸோ இதை டிஸ்பிளே பண்றதுக்காக நீங்க பாஸ்வேர்ட் அந்த வேரியபிள் நேம் அந்த ஆப்ஜெக்ட் நேம் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் நேம் இங்க கொடுத்துருங்க. ஸோ எத்தனை நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் சேஞ்சஸ் ஆர் டன் திரும்பி ரன் பண்ணுங்க. ரன் ஆஸ், ரன் ஆன் சர்வர், சேவ் பண்ணிடுங்க. ஸோ உங்களோட சர்வர் கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபினிஷ் கொடுங்க. ஸோ ரீஸ்டார்ட் சர்வர் பண்ணணும். ஆல்ரெடி ரன்னிங்ல இருக்கிறதுனால நம்ம திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஓகேன்னு கொடுத்துட்டு ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு நம்ம யூசர் நேமும் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கிறோமோ அந்த 2 டேட்டை ப்ரௌசர்ல கொண்டு வந்துருக்கு.
இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நம்மளோட அப்ளிகேஷன்ல எத்தனை ஃபைல்ஸ் இருக்கோ அத்தனை ஃபைல்ஸுக்கு இந்த வேல்யூஸ் கொடுக்கணும் இருக்கீங்கன்னப்போ நம்ம யூஸ் பண்ண போறது சர்வ்லெட் கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? சோ சேம் திங்க நம்ம யூஸ் பண்ண போறோம். பட் நம்ம இங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறது இந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். இங்க வந்துட்டு சர்வ்லெட் கான்ஃபிகுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கிறோம். இப்போ எல்லா அப்ளிகேஷன்ல இருக்கிற எல்லா சர்வ்லெட்ஸ்க்கு வேணும்ன்றப்போ நம்ம என்ன போறது இதுதான். ஓகேவா? சரி இப்ப பாருங்க, இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா எல்லாருக்குமே? எஸ் மேம். இப்போ சர்வ்லெட் கான்டெக்ஸ்ட் பத்தி பேச போறேன் நான். சர்வ்லெட் கான்டெக்ஸ்ட் வெரி சிம்பிள். சேம் அதே மாதிரி தான் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணும்போது நான் இங்க யூனிட் பாராம் கொடுத்திருக்கேன். இங்க நெக்ஸ்ட் வந்துட்டு சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். சோ இங்க என்ன பண்றீங்கன்னா நம்ம இங்க இனிஷியல் பாராமீட்டர்ஸ் சொல்லிருக்கிறதுனால இட் வில் ரெகக்னைஸ் இட் லைக் அ சர்வ்லெட் கான்ஃபிகரேஷனுக்காக. எதுக்காக? அதோட டெஃபினிஷன் நம்ம சொல்லிருக்கிறோம். இனிஷியல் பாராமீட்டர்ஸ். சோ அதுக்கு தகுந்த மாதிரி நானும் டாக்ஸ் கொடுத்திருக்கிறது. இப்போ நம்ம கான்டெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்துட்டு எல்லா சர்வ்லெட்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகணும்னா we have to use a tags called context param பண்ணிட்டு so that அதுல இருக்கிற எல்லா பாராமீட்டர்ஸ்க்கு எல்லா சர்வ்லெட்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகும். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா so try to create one more servlet that is a context servlet. so என்ன பண்றோம்? சேம் திங் டைனமிக் வெப்ல போயிட்டு நியூ சர்வ்லெட், இங்க உங்களோட கிளாஸ் நேம் எதனா கொடுங்க. நான் சர்வ்லெட் கான்டெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துறேன். சோ கொடுத்துட்டீங்களா? ஃபைல் கிரியேட் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஒமிட் பண்ணிடுங்க. அன்வான்டட் திங்ஸ் எல்லாமே ஒமிட் பண்ணிடுங்க. சோ இருக்கிறதுனால எந்த தொந்தரவும் கிடையாது. பட் இட் வில் மேக்ஸ் கன்ஃபியூஷன் ஃபார் அஸ். அதுக்காக எல்லாமே டெலீட் பண்ணிட்டு இருக்கிறது. சோ இது எல்லாமே எடுத்துட்டேன். நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா நம்ம கிட்ட எத்தனை சர்வ்லெட்ஸ்க்கும் நம்மளோட அப்ளிகேஷன்ல அத்தனை இதுலயே நம்மளோட டிஃபால்ட் ஒரு வேல்யூஸ் கொடுக்கணும் அந்த பாராமீட்டர்ஸ் கன்றப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த web.xml you have to provide data. எது யூஸ் பண்ணி? context param tags கிரியேட் பண்றீங்க. இதுல உள்ள நம்மளோட இப்ப வந்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட்ன்றது ஓகே தான். பட் ஏதாவது ஒரு வேல்யூன்றது டைனமிக்கா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். கரெக்ட்டா? சோ யூ ஜஸ்ட் ப்ரொவைட் த param நேம். சேம் திங் ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பேஸ்ட். இங்க நீங்க சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. So what is the values that I'm going to give? So I'm going to give, you just give any name. For example, gold rate எடுத்துக்கோங்க. gold அதோட ரேட் என்ன வேல்யூ நான் கொடுக்கிறேன். something like 8,500 rupees அந்த மாதிரி. ஓகே. சோ இங்க ஏதோ something changes தெரியுது. நீங்க ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணிருக்கீங்கன்னா நீங்க சர்வ்லெட் உள்ள எதிர்க்கீங்க. இது வந்துட்டு வெப் அப்ளிகேஷன் உள்ள இருக்கிற எல்லா இதுக்கு தான் நம்ம ஆட் ஆகணும்னு சொன்னது. இது இந்த யூனிட் பாராமீட்டர்ன்றது ஒரு ஸ்பெசிபிக் சர்வ்லெட்டுக்காக மட்டும்தான் யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த கான்டெக்ஸ்ட் பாராமீட்டர்ன்றது நம்மளோட அப்ளிகேஷன்ல எத்தனை சர்வ்லெட்ஸ் இருக்குமோ அத்தனைக்கு ஆட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். அப்போ நீங்க எங்க எழுதணும்? சர்வ்லெட்ஸ் உள்ள கிடையாது எழுதுறது, அதுல வெளியே தான் நீங்க எழுதணும். புரியுதா? எஸ்மா இங்க பாருங்க. ஆல் சர்வ்லெட்ஸ் ஆஃப் த வெப் எத்தனை சர்வ்லெட்ஸ் இருக்குமோ அத்தனை சர்வ்லெட்ஸ்க்கு ஆட் ஆகணும். நான் என்ன பண்ணேன்? இந்த கான்டெக்ஸ்ட்ன்றது இந்த சர்வ்லெட் க்ளோசிங் பிராக்கெட்ஸ் உள்ள எழுதிட்டேன். மீன்ஸ் ஓவராலா நான் சர்வ்லெட் உள்ள எழுதிட்டேன். தட் மீன்ஸ் அப்ப அந்த பர்టిక్యులர் இதுக்கு அப்ளிகபிள் ஆகும். சோ அப்ப அது கரெக்ட் ஆகாது. சோ நம்ம என்ன பண்ணிருக்கேன்? நானு வெப் அப் மீன்ஸ் அந்த சர்வ்லெட் வெளிய தான் போடணும். அப்ப இந்த கான்டெக்ஸ்ட் பாராமீட்டர் எல்லாத்துக்குமே வொர்க் அவுட் ஆகும். பண்ணுங்க. run on server, save, tomcat, finish, restart. இப்போ வரும் வேல்யூ பாருங்க. சோ இப்போ நம்ம எத்தனை சர்வ்லெட்ஸ் என்ன கிரியேட் பண்ணுங்க. அந்த சர்வ்லெட்ஸ்ல நீங்க எங்கெங்க கோல்ட் வேல்யூ வேணுமோ நினைச்சிட்டு இருக்கீங்களோ அத்தனை சர்வ்லெட்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்துரும். புரிஞ்சுதா? இங்க பாருங்க. Hope you thoroughly understand all the concepts what we covered in this session. If you are having any doubts, comment below. Who are not subscribed to my channel, subscribe to my channel and hit the bell icon for more notifications. We'll meet you in the next video with another concept. Until then, take care. Bye-bye.